நம்மள நிறைய பேர் கோவிட் டெஸ்ட் பார்த்துருப்போம், இல்லை அதை பற்றி கேள்வியாவது பட்டிருப்போம். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பட்ஸ் எடுத்து மூக்குக்குள்ளேயும் வாய்க்குள்ளேயும் விட்டு அதை வந்து ஒரு சிவப்பு கலர் டப்பாக்குள்ளே போட்டு லேபுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்கன்ற வரைக்கும் நமக்கு தெரியும். பட் ஆனால் அது ஒரு நாள் இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் வந்து நெகட்டிவ் இல்லை நீங்கள் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு நமக்கு வந்து ரிசல்ட் தருவாங்க. ஸோ எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க அப்படின்றதையும், இன்னொன்று இந்த ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் சிடி வேல்யூ அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த சிடி வேல்யூனா என்ன, இதை வச்சு எப்படி நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்றாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. திஸ் இஸ் யுவர் திங்க் விஷன் அண்ட் ஐ அம் யுவர் TN குமரேசன். இந்த கோவிட் டெஸ்டிங் எப்படி பண்றாங்க அப்படின்றத சிம்பிளா டீடைல்டா பார்ப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே இமேஜின் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்வாப் எடுப்பாங்க அப்படின்றத பார்த்தோம். இது என்ன ஸ்வாப் அப்படின்னா, நம்மளோட இந்த கொரோனா வைரஸ் எங்கே அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட மூச்சுக்குழாய் அண்ட் லங்ஸ் இங்கே தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தெரியும். ஸோ அங்கே தான் அந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பட்ஸ் மாதிரி நீளமாக எடுத்து அதை வந்து நம்ம மூக்குள்ள தொண்டைக்குள்ள விட்டு அந்த சளி அதெல்லாம் சேர்த்து எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து அதோட வைரஸ் பார்ட்டிகளும் சேர்த்து வருமா, அதை வந்து ஒரு சிவப்பு கலர் லிக்விட் மாதிரி இருக்கும், அந்த இதுக்குள்ள வந்து போடுவாங்க. அதுதான் வந்து வைரல் டிரான்ஸ்போர்ட் மீடியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பத்திரமா அப்படியே கொண்டு போய் ஒரு லேப்ல கொடுப்பாங்க. ஸோ இந்த லேப்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெரும்பாலான லேப்ல வந்து இப்போ யூஸ் பண்ற டெக்னிக், இந்த கோவிட்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா RT-PCR அப்படின்னு சொல்லுவாங்க, ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். என்னடா சொல்ற அப்படின்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன நடக்குதுன்னு மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த கொரோனா வைரஸ் வந்து ஒரு RNA வைரஸ். ஸோ அதோட மூலக்கூறில் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா RNA தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோன்னே இதை வந்து நம்ம சாம்பிளில் வந்து கொடுத்துருப்போம். இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா RNA எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த சாம்பிளில் இருக்க RNA-வெல்லாம் எடுத்து வச்சிருவாங்க. எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த மிஷின்குள்ளே போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெக்னிக்கில் வந்து இந்த PCR டெக்னிக் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம DNA வந்து பல மடங்கு வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ இந்த RT-PCR அப்படின்னா நம்ம RNA கொடுத்தோம் அப்படின்னா அதை DNA-வா மாற்றி பல மடங்கு வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம கொடுத்த சாம்பிளில் இந்த வைரஸோட ஜீன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து பல மடங்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ இதில் குறிப்பிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வைரஸை மட்டும் டார்கெட் பண்ணி வந்து ஒரு லைட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ எப்பப்போ இந்த வைரஸோட ஜீன் வந்து மல்டிப்ளை ஆகுதோ அப்பெல்லாம் வந்து ஒரு லைட் எமிட் ஆகும். அதை டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து ஒரு கிராஃப் மாதிரி கொடுக்கும். ஸோ இதை வச்சு தான் நமக்கு வந்து இதை பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றது வந்து நம்ம டிடெக்ட் பண்றாங்க இந்த RT-PCR டெக்னிக் மூலமா. இப்போ கோவிட் டெஸ்டிங் எப்படி பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த இப்போ நம்ம கொடுத்த சாம்பிள்ல வந்து வைரஸ் பார்ட்டிகல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வைரஸோட DNA வந்து மல்டிப்ளை ஆகும். அப்போ லைட் ஃப்ளூரசன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை டிடெக்ட் பண்ணி நம்ம பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் வைரஸ் பார்ட்டிகல் இல்லை அப்படின்னா அதோட DNA எதுவுமே மல்டிப்ளை ஆகாது. அப்போ எந்த ஃப்ளூரசன்ஸ் எந்த லைட்டுமே இருக்காது, எதுவும் டிடெக்ஷன் இருக்காது, நம்ம நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எங்கடா CT வேல்யூ வருது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ இந்த CT வேல்யூவை வச்சுதான் நம்ம பாசிட்டிவா நெகட்டிவாகவே சொல்றோம். இது என்ன CT அப்படின்னா சைக்கிள் த்ரெஷோல்ட். இதை தான் நம்ம CT வேல்யூ அப்படின்னு சொல்றோம். இந்த CT வேல்யூ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம PCR டெக்னிக்கை பத்தி அதோட பத்தி பேசிக்கான சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த PCR டெக்னிக் என்ன பண்ணணும்னு சொன்னோம். இப்போ நம்ம ஒரு DNA கொடுக்குறோம் அப்படின்னா அது ஏகப்பட்ட காப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத பார்த்தோம். இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னா, இதுல வந்து 3 ஸ்டேஜ் இருக்கும். டீநேச்சுரேஷன், அனீலிங் அண்ட் எலாங்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இதை வந்து ஒரு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதுல தான் வந்து நமக்கு அந்த DNA வந்து டிடெக்ட் பண்ணும். எல்லாமே இந்த ஒரு சைக்கிள்குள்ள நடக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எத்தனை சைக்கிள் வேணாலும் செட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த கோவிட் டெஸ்டிங் நார்மலா பார்த்தோம் அப்படின்னா 40 சைக்கிள் வந்து இந்த RT-PCR வந்து செட் பண்ணுவோம். ஸோ 40 சைக்கிள் செட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எந்த சைக்கிள்ல வந்து நம்ம கரெக்டாக இந்த வைரஸோட DNA வந்து டிடெக்ட் ஆகி பயங்கரமா மல்டிப்ளை ஆகுறது நமக்கு தெரியுதோ அந்த நேரத்துல வந்து நமக்கு வந்து ஒரு கிராஃப் வந்து வரும். ஸோ அதை வச்சுதான் நம்ம வந்து அந்த CT வேல்யூ என்ன, அது எப்படி நமக்கு எவ்வளவு வந்து பயங்கரமா வந்து அந்த டிடெக்ட் ஆகிருக்குன்றதை வச்சு நம்ம பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத முடிவு பண்ணுவோம். ஸோ புரிஞ்சு கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். இதை சிம்பிளிஃபைடா எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ வந்து 3 பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு ஆள், அவர் வந்து A அப்படின்னு வச்சுக்கோம். அவரோட சாம்பிளை வந்து நம்ம எடுக்கிறோம். எடுத்து இந்த RT-PCR மிஷின்ல போடும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ வந்து நம்ம போடுறோம். இப்போ நம்ம இதுதான் வந்து கிராஃப். இப்படிதான் வந்து நமக்கு கிராஃப் வந்து கிடைக்கும். கீழே பாத்தீங்க அப்படின்னா சைக்கிள். இப்போ எத்தனை சைக்கிள், நம்ம 40 சைக்கிள்ஸ் இருந்தோம். ஸோ 1, 5, 10, 15, 20, 25, 30 இந்த மாதிரி 40 சைக்கிள் வரைக்கும் இருக்கு. இந்த பக்கம் வந்து ஃப்ளூரசன்ஸ். ஸோ எவ்வளவு வந்து டிடெக்ட் ஆகுது அப்படின்றத, இப்போ ஒரு சைக்கிள்ல வந்து பயங்கரமா டிடெக்ட் ஆகும். அதை வந்து எவ்வளவு வேல்யூ இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதுதான் வந்து அந்த ஃப்ளூரசன்ஸ். ஸோ லைட் ஃப்ளூரசன்ஸ் ஒன்றும் லைட் எவ்வளவு டிடெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம அந்த சாம்பிள் A அவரோட போடுறோம். போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இப்படியே போயிட்டே இருக்கு, எங்கேயுமே டிடெக்ஷனே இல்லை.
40 சைக்கிள் வரைக்கும் இப்படியே போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து நெகட்டிவ். ஏன்னா அந்த அந்த வைரஸ் பார்ட்டிகல் வந்து டிடெக்டே ஆகல அப்படின்னு அர்த்தம். ஸோ 40 சைக்கிள் ஓடிருக்கு, 40 சைக்கிளுமே எந்த கிராஃபி ஏறவே இல்லை அப்படின்னா அது வந்து நெகட்டிவ். இப்போ சப்போஸ் இப்போ வந்து சாம்பிள் பி, இப்போ பி அப்படின்னு ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு. அவர் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சைக்கிள் 5 சைக்கிள் வரைக்கும் எதுவுமே இல்லை, 20 சைக்கிள் வரைக்கும் போயிட்டே இருக்கு. கரெக்டா 25வது சைக்கிள்ல வந்து அந்த வைரஸ் பார்ட்டிகல் வந்து டிடெக்ட் ஆயிருச்சு. அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கிராஃப் வந்து ஏறும். ஏன்னா வைரஸ் பார்ட்டிகல் டிடெக்ட் ஆகி மல்டிப்ளை ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து லைட் அந்த அந்த ஏன்னா நம்ம அப்படி அந்த மாதிரி தான் அந்த மிஷின் வந்து செட் ஆயிருக்கும். அதுல வந்து அதுல சில டைஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணிருப்போம். ஸோ வந்து லைட் படும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது மட்டும் டிடெக்ட் ஆகும். ஸோ டிடெக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த வைரஸ் பார்ட்டிகல் அது சம்பந்தமான அந்த கர்வ் மட்டும் அப்படியே ஏறும். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா 20 to 25 அந்த 20ன்ற ரேஞ்சில் வந்து அவருக்கு வந்து சிடி வந்து ஏறி இருக்கு. ஸோ அவரோட சிடி வந்து 20. இப்போ இன்னொருத்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு சி அப்படின்னு ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சாம்பிள் போட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் போயிட்டே இருக்கு. கரெக்டா 35 தாண்டி கொஞ்சோண்டு வந்து இப்படி ஏறி இருக்கு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து 35 வரைக்கும் அந்த 35 சைக்கிள்ஸ் வரைக்கும் அந்த இது வந்து மல்டிப்ளை இருக்கு. அது வரைக்கும் அவங்களுக்கு வைரஸோட பார்ட்டிகல் வந்து தெரியவே இல்லை. ஆனா 35 சைக்கிள் தாண்டினதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த வைரஸ் ஏதோ லைட்டா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. மல்டிப்ளை ஆகும்போது 40ஓட நமக்கு வந்து முடிஞ்சிருது. ஸோ இப்போ பார்த்த இவரோட சிடி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 35. ஸோ 35வது சைக்கிள்ல வந்து இவருக்கு வந்து வைரஸ் பார்ட்டிகல் டிடெக்ட் ஆயிருக்கு. இவருக்கு வந்து 20வது சைக்கிள்லயே வந்து வைரஸ் பார்ட்டிகல் வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கே தெரியும், இதை வச்சு வந்து சொல்லிடலாம். இப்போ 20 சைக்கிள் வரும்போதே அவருக்கு வந்து அந்த வைரஸ் பார்ட்டிகல் டிடெக்ட் ஆயிடுச்சு. அது இவ்வளவு பெருசா டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா இவங்க கன்ஃபார்மா பாசிட்டிவ். இப்ப இவர் பார்த்தோம் அப்படின்னா 40 சைக்கிள் வரைக்கும் எந்த இதுவுமே டிடெக்டே ஆகல அப்படின்னா கன்ஃபார்மா நெகட்டிவ். இப்ப இவர் ஓகே, இவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லியாச்சு. இவர் யாரு 35ல இப்படி ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கலாம். சோ இந்த மாதிரி இப்ப 35 30 இந்த மாதிரி ஏறி இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு வந்து அந்த லோடு வந்து இருக்கு. அதாவது அந்த வைரஸ் வந்து அவங்களோட சாம்பிள்ல வந்து இருக்கு, ரொம்ப லோடு வந்து கம்மியா இருக்கு அப்படின்றதுனாலதான் இவ்வளவு சைக்கிள்ஸ் தாண்டி கொஞ்சமா வந்து ஏறி இருக்கு. சோ இப்ப இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத இவங்களுக்கு இப்ப நம்ம என்ன டிசைட் பண்ணணும் அப்படின்றத அடுத்து பார்ப்போம். ஸோ சிடி வேல்யூனா என்ன, அது எப்படி டிடெக்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா எந்த சைக்கிள்ல இந்த வைரஸ் பார்ட்டிகல் டிடெக்ட் ஆகுதோ அதை தான் நம்ம சிடி வேல்யூ, சைக்கிள் த்ரெஷ்ஹோல்ட் வேல்யூ அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த சிடி வேல்யூ வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வைரல் லோடு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு 20 18 15 10 இதுலயே வந்து நமக்கு அந்த வந்து நமக்கு கிராஃப் தெரிஞ்சிச்சு, அந்த வேல்யூ கிடைச்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து வைரல் லோடு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ சிடி வேல்யூ வந்து அதிகமா இருக்கு, ஒரு 35 30 அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா வைரல் லோடு வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 30 35 சைக்கிள் தாண்டி தான் அந்த வைரஸே வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இதுல இருக்க பேசிக்கான கான்செப்ட். இப்ப நீங்க யோசிக்கலாம், அந்த ப்ளூ கலர்ல நம்ம 3வது லாஸ்டா போட்டது வந்து இந்த சிடி வேல்யூ 35 வந்துச்சு, அதுக்கு நீ பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ அதை இப்ப நம்ம ஐசிஎம்ஆர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 35க்குள்ள, அதாவது 35க்குள்ள 34 30 இந்த மாதிரி ரேஞ்சில் வந்து நமக்கு பீக் கிடைச்சாலே நம்ம வந்து அதை வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயோ என்ன பாசிட்டிவ் சொல்றப்ப ரொம்ப 35 கீழே வந்தாலே பாசிட்டிவா, அப்ப அவ்வளவுதானா அப்படின்னு யோசிக்கலாம். பட் அப்படிலாம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஆர்டிபிசிஆர் டெக்னிக்ல நம்ம கிடைக்கிற இந்த சிடி வேல்யூ என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட வைரல் லோட மட்டும்தான் சொல்லுது. ஆனா நம்ம எவ்வளவு வந்து முடியாம இருக்கோம், அதனால நமக்கு எவ்வளவு பாதிப்பு வரும் அப்படின்றதெல்லாம் இந்த சிடி வேல்யூல வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படி அப்படின்னா முக்கியமான விஷயம், நம்ம எடுக்கிற சாம்பிள் வந்து நம்ம வந்து த்ரோட்ல இருந்து எடுக்கிறோம், இல்ல நம்மளோட மூக்கு அந்த மியூக்கஸ் லேயர் தான் வந்து சளியை தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அங்க இருக்கிற அந்த வைரல் லோட தான் சொல்லுதே தவிர இது உடம்புல இருக்க எல்லா உடம்பு ஃபுல்லா இவ்வளவு லோடு தான் இருக்கு அப்படின்ற வேல்யூ வந்து சொல்லலை. ஸோ இப்போ இங்க நம்ம முக்கியமான விஷயம், நமக்கு எங்க இந்த கொரோனா வந்து பயங்கர ஒரு ரொம்ப ஃபேக்டர், அதாவது உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் மாதிரி மாறுது அப்படின்னா நமக்கு வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது தான் மாறுது. ஸோ சில பேருக்கு எங்க வெறும் இந்த குழாயில மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த வைரல் லோடு இருக்கும், லங்ஸ்குள்ள போகாம. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து வைரல் லோடு அதிகமா இருக்கும், ஆனா அவங்களுக்கு சிம்டமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு வந்து இம்யூனிட்டி வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ வைரல் லோடு அதிகமா இருக்கும், இம்யூனிட்டி அதிகமா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த சிம்டமுமே வந்து தெரியாது. ஸோ அப்ப வந்து நம்ம அவங்கள வந்து போச்சு அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வந்து அவங்களும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர முடியாது.
ஸோ இந்த ஆர்டிபிசிஆர்ல இருக்கிற சிடி வேல்யூ என்ன சொல்லுது அப்படின்னா நமக்கு வந்து வைரல் லோடு மட்டும் தான் சொல்லுது. அவங்க எவ்வளவு முடியாம இருக்காங்க, எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்றதுலாம் நமக்கு சிடி வேல்யூல தெரியாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிடி வேல்யூ வந்து அந்த பேஷண்டோட இந்த இம்யூனிட்டி அவங்களுக்கு எங்க அஃபெக்ட் ஆயிருக்கு அதை பொறுத்து மட்டும் இல்ல, நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்றோம், நம்ம எந்த லொக்காலிட்டியில இருக்கணும் அதோட டெம்பரேச்சர் பொறுத்தும் வந்து மாறுது. இப்ப ஸ்வாப் எடுத்துட்டு வராங்க, அதை டிரான்ஸ்போர்ட்ல வர டெம்பரேச்சர் இருக்கு, அவங்க கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வராங்க, அப்புறம் அது போக ஒவ்வொரு அந்த லேப்ல யூஸ் பண்ற எக்ஸ்ட்ராக்ஷன் கிட்டு பொறுத்து அந்த சிடி வேல்யூ வந்து மாறும். என்ன மாதிரி டெக்னிக் யூஸ் பண்றாங்க, என்ன மிஷின் யூஸ் பண்றாங்க, இதை பொறுத்து வந்து ஒரே சாம்பிளுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் அதாவது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இப்ப ஒரு கிட்ல வந்து இப்ப நம்ம ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு 30 சிடி வேல்யூ கிடைக்குது அப்படின்னா இன்னொரு ஒரு லேப்ல பண்ணும்போது ஒரு 31, 31.5 அந்த மாதிரி ஒரு சின்ன வேரியேஷன் வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி கன்ஃபார்மா போச்சு இவங்களுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு வந்து நம்ம முடிவு பண்ண முடியாது. இந்த சிடி அப்புறம் எதுக்கு நீங்க யோசிக்கலாம், அப்ப இந்த சிடி வேல்யூ வச்சு என்னடா பண்றது அப்படின்ட்டு. இந்த சிடி வேல்யூ எதுக்கு முக்கியம் அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத இந்த சிடி வேல்யூ வச்சு முடிவு பண்ண முடியும். ஸோ இப்படிதான் கோவிட் டெஸ்டிங் வந்து பண்றாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க பாசிட்டிவா இருங்க, பாசிட்டிவா இருந்தா தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த கோவிட் விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவா இருக்கிறதும் பிரச்சனை தான். ஸோ சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டு பி நெகட்டிவ். ஸோ நம்ம சில நேரம் கோவப்படுறதோ இல்லை சோகமா இருக்கிறதோ ஒரு பிரேக் எடுத்துக்கிறதோ ரொம்ப நல்லது தான். ஸோ இருக்கிற இந்த ஷார்ட் லைஃப்ல இருக்கிற வரைக்கும் ஹாப்பியா இருப்போம், சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஹாப்பியா வச்சிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கனெக்ட் பண்ணுங்க. அண்ட் திங்க் பயாலஜி திங்க் விஷனோட இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அந்த பேஜஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய்.